தேவர்கள் ராமன் பிறப்பால் கொண்டாடிய மகிழ்ச்சி பெருக்கம். வணக்கம் நண்பர்களே. இப்படியே ராம காவியத்துக்குள்ள நம்ம ஆழ்ந்து போயிட்டு இருக்கோம். போன பாடல்ல தசரத மன்னனின் 3 தேவியர்களும் 4 புதல்வர்களை பெற்றெடுத்தார்கள்னு பார்த்தோம். இந்த பூமியில ஒரு புதிய சகாப்தம் பிறக்கப் போகுதுங்கிறதை, அசுரர்களை அழிக்க வந்த திருமால் அவதரிச்சிட்டாருங்கிறதை, இந்த செய்தியை முதல்ல யார் கொண்டாடி இருப்பாங்க? வாங்க, அதை கம்பர் எப்படி படம் பிடிச்சிருக்காருன்னு பார்ப்போம். ஆடினர் அரம்பையர், அமுத ஏழ் இசைப்பாடினர் கின்னரர், துவைத்த பல் ஈயம், வீடினர் அரக்கர் என்று உவக்கும் விம்மலால், ஓடினர், உலாவினர், உம்பர் முற்றுமே. முதல்ல ஆடினர் அரம்பையர். அரம்பை அப்படின்னா வானுலகத்தில் இருக்கிற தேவமாதர்கள். அவங்க சாதாரணமாக ஆடுறதுக்கே இந்த உலகமே மயங்கும். அப்படின்னா இப்போ ராமபிரான் அவதரிச்சார்னு கேள்விப்பட்டதும் அவங்க மனசில் என்ன ஒரு ஆனந்தம் இருக்கும்? அசுரர் தொல்லை தீரப்போகுதுங்கிற நிம்மதி, ராமபிரான் அவதரிச்சாருங்கிற பரவசம். அந்த ஆனந்த பெருக்கால அவங்க அப்படியே துள்ளி குதிச்சு ஆடுனாங்களாம். ஒற்றை காலில் நின்று கூட இந்த பூமி பந்து மேலே சந்தோஷத்தை பொழிஞ்சிருப்பாங்க. அவ்வளவு ஒரு அற்புத நடனம். அடுத்து அமுத ஏழ் இசைப்பாடினர் கின்னரர். கின்னரர்கள் அப்படின்னா தேவசாதியை சேர்ந்தவங்க. அவங்க குதிரை முகத்தோட இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இசையில் இவங்களுக்கு இணை இவங்க தான். தும்புரு மாதிரி இசை மேதைகள் இவங்க. இவங்க பாடுனா அமுதம் பொழிஞ்ச மாதிரி இருக்குமாம். அமுத ஏழிசை அப்படின்னா தேன் சொட்டும் 7 ஸ்வரங்கள், சரிகம பதனி. இந்த 7 ஸ்வரங்களையும் அப்படியே அமுதமாக்கி வானுலகத்தையே இசையில் திளைக்க வச்சாங்களாம். ராமபிரானின் வருகையை பாடி அந்த இசைக்குள்ளாரையே இந்த உலகத்தையே மூழ்க வச்சாங்களாம். என்ன ஒரு அற்புதமான வர்ணனை! அது மட்டும் இல்லாமல் துவைத்த பல் ஈயம், எல்லாவித வாத்தியங்களும், மத்தளம், யாழ், குழல், சங்கநாதம்னு எல்லா இசைக்கருவிகளும் ஒன்றிணைஞ்சு ஒரு ஆனந்த பெருங்கடலை உருவாக்கின மாதிரி வானுலகமே ஆர்ப்பரிச்சது. எதுக்காக இந்த கொண்டாட்டம்? அதுதான் கம்பரின் உச்சகட்ட வர்ணனை. வீடினர் அரக்கர் என்று உவக்கும் விம்மலால். அரக்கர்கள் அழிந்தார்கள் அப்படின்னு சொல்லி அந்த சந்தோஷத்தில் அப்படியே விம்மி புடைச்சாங்களாம். விம்மல் அப்படின்னா இங்கே சந்தோஷத்தால் ஏற்பட்ட ஒரு பொங்குதல், ஒரு பெருமூச்சு. இனி அரக்கர் தொல்லை இல்லைங்கிற உறுதி, ஒருவித எதிர்பார்ப்பு கலந்த ஆனந்தம். ஓடினர், உலாவினர், உம்பர் முற்றுமே. அரக்கர்கள் அழிஞ்சிட்டாங்கங்கிற சந்தோஷத்தால் தேவர்கள் எல்லாம் சும்மா இருக்க முடியலையாம். ஒரே இடத்துல உட்காரவே இல்லையாம். வானுலகம் முழுக்க சும்மா ஓடினராம். சுற்றி சுற்றி வந்தாங்களாம், பாடினாங்களாம், ஆடினாங்களாம். நம்ம கஷ்டம் தீரப்போகுது, அப்படி ஒரு சந்தோஷம். இங்கே உம்பர் அப்படின்னா தேவர்கள். பார்த்தீங்களா? ஒரு குழந்தை பிறப்பு, அதுவும் ராமபிரானின் பிறப்பு பூமிக்கு மட்டும் இல்லை, இந்திரலோகம், பிரம்மலோகம்னு எல்லா லோகத்திலையும் தேவர்களுக்கும் கிண்ணறர்களுக்கும் தேவ மாதர்களுக்கும் கூட எவ்வளவு ஆனந்தத்தை கொடுத்துருக்குது. அசுரர் ஆட்சியால் அவங்க எவ்வளவோ காலம் கஷ்டப்பட்டாங்க. அதெல்லாம் இனி தீர்ந்து போயிடுங்கிற நம்பிக்கையில் அவங்க அடித்த கொண்டாட்டம் வானுலகத்தையே ஆனந்த கடலாக்கி இருக்கு. இந்த ராமாயணம் சாதாரண கதை இல்லை நண்பர்களே. இது தேவர்களையும் உலக உயிர்களையும் ஒருங்கே காக்க வந்த ஒரு மகா அவதாரம். வானுலகத்தில் இந்த ஆனந்த கூத்து நடந்துகிட்டு இருந்த அதே வேளையில் தசரத மன்னனின் அரண்மனையில் என்ன நடந்தது? அந்த செய்தியை கேட்ட உடனே அங்கே யார் யாரெல்லாம் ஓடி வந்தாங்க, எப்படி கொண்டாடினாங்கன்னு அடுத்த பாடலில் கம்பர் சொல்ல போகிறார். தொடர்ந்து இணைந்திருங்கள்.